வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கோதுமை மாவில் பரோட்டா எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மைதா மாவில் தான் பரோட்டா எப்படி போடுறதுன்னு நம்ம செஞ்சு காமிச்சிக்கிறோம். இப்போ கோதுமை மாவில் எப்படி பரோட்டா போடுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றி பிசையாதீங்க, தெளித்து பிசைங்க. ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வைங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சோம் பரோட்டா போட. 1/2 அன் ஹவர் ஊறிச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு பாருங்கள். இந்த பதம் தான் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக பால் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். பரோட்டா போட இந்த சைஸுக்கு நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி வச்சிடலாம். நம்ம எல்லா மாவும் பால் மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. பூரிக்கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம நல்லா மெலிசா பெருசாக தட்டியாச்சு சப்பாத்தி மாதிரி. இது மேலே 1 டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விடுங்க. இப்போ நம்ம மடிச்சிக்கலாம். நம்ம இப்படி மடித்தாதான் அழகாக நூல் மாதிரி இல்லைன்னா பரோட்டா பிரிஞ்சு வரும். அழகாக சுற்றிக்கலாம். சுற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம திரட்டிக்கலாம். அது கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. நம்ம திரட்டியாச்சு. எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு. பரோட்டா போட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பரோட்டாவை போட்டுடலாம். மேலே 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய். வேகட்டும். நம்ம திரி போட்டுக்கலாம். எடுத்துடலாம். 2 பக்கம் வெந்துடுச்சு. எடுத்துடலாம். நம்ம கோதுமை மாவில் பரோட்டா போட்டாச்சு. இப்போ இந்த பரோட்டா வந்து நூல் நூலாக பிரியணும்னா நம்ம வந்து 3 பரோட்டா ஒன்றா வச்சு இப்படி சைடில் நம்ம தட்டணும். தட்டினா தான் நூல் நூலாக பிரியும். பாருங்கள், அழகாக நூல் நூறாக
இதுமாரி பிரிஞ்சு வரும். தட்டுனா தான் பரோட்டா ரெடி ஆகி போச்சு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கோதுமை மாவில் நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. மைதா சாப்பிடாதவங்களாம் கோதுமை மாவில் கூட பரோட்டா போடலாம். அழகாக பிச்சு போட்டுக்கலாம். சூடாக இருக்குது. பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டு குருமா வச்சுக்கிறேன். நம்ம குருமா ஊற்றிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா சூப்பராக இருக்குது. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு குருமா கோதுமை மாவு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குது. நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.